மல்டி பிரான்ச்சஸில் டெய்லி நடக்கிற எக்ஸ்பென்சஸை டேலியில் எப்படி என்ட்ரி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாஸ்டர்ஸில் கிரியேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். லெஜர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஹெட் ஆஃபீஸ்க்கு பெட்டி கேஷ் லெஜர் கிரியேட் பண்ணுறேன். அண்டர் கேஷ் இன் ஹேண்ட். நெக்ஸ்ட்டு ஈரோடு பெட்டி கேஷும் லெஜர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் கேஷ் இன் ஹேண்ட். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் ஓச்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் நான் கான்ட்ரா என்ட்ரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ட் F4 ஷார்ட்கட் கீ. அதில் அக்கௌண்ட்டில் வந்து நான் ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ்பிஐ பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எஸ்பிஐ பேங்க்லேருந்து ஹெச்ஓ பெட்டி கேஷ்க்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே அமௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். 5000 வந்து நான் எஸ்பிஐ பேங்க்லேருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எகெயின் கான்ட்ராவில் ஈரோடு பெட்டி கேஷை செலக்ட் பண்ணி எஸ்பிஐ பேங்க்லேருந்து ஈரோடு பெட்டி கேஷ் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எகெயின் வவுச்சர்ஸ்குள்ளே போய் பேமெண்ட் என்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஈரோடு பெட்டி கேஷ் அப்படிங்கிற லெஜர் செலக்ட் பண்ணி நம்ம டெய்லி நடக்கிற எக்ஸ்பென்ஸ்லாம் என்ன, டீ எக்ஸ்பென்ஸ், இந்த மாதிரி வேஜஸ்க்கு சேலரி கொடுக்கறது, நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஷ்னரி ஆஃபீஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேஷ்னரி ஐட்டம், இதெல்லாம் தான் நம்ம டெய்லி வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம். அது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி டீ எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத லெஜரை க்ரியேட் பண்ணியிருந்தேன். இப்போது ஈரோடு பெட்டி கேஷ் ஈரோடு பிரான்ச்சில் வந்து டீ எக்ஸ்பென்ஸ் வந்து டெய்லி வந்து ஒரு 200 ருபீஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் லெஜர் பேமெண்ட் என்ட்ரியை க்ரியேட் பண்ணிக்கிறேன். எகெயின் நெக்ஸ்ட் வந்து ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிற லெஜர் கிளிக் பண்ணிக்கிறேன். டீ எக்ஸ்பென்ஸ் ஹெட் ஆஃபீஸில் வந்து 500 ருபீஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் செலவாகுதுங்கிற மாதிரி நான் எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கிறேன். எகெயின் ஹெட் ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம் 1000 ருபீஸ். நெக்ஸ்ட்டு நம்ம மல்டி பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அந்த மல்டி பிரான்ச்சஸில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், நான் ஈரோடு ஆஃபீஸ்க்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கும், ஹெட் ஆஃபீஸ்க்கு நான் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன் டெய்லியும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் நான் எப்படி போய் பார்க்கலாங்கிறத நான் சொல்கிறேன். டெய்லி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர், ஹெட் ஆஃபீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வந்து நான் எஸ்பிஐ பேங்க்லேருந்து ஹெட் ஆஃபீஸ் பெட்டி கேஷ்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து எனக்கு 1500 ருபீஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு. அப்போ ஓப்பனிங் அதாவது நம்ம க்ளோசிங் வந்து எவ்வளோ இருக்குன்னா, இப்போ 5000 ருபீஸ்லேருந்து 1500 ருபீஸ் எக்ஸ்பென்ஸ் ஆகி இப்போ 3500 ருபீஸ் வந்து நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்கிற மாதிரி ஹெட் ஆஃபீஸில் வந்து நமக்கு ஷோ ஆகுது. அதே வந்து ஈரோடு ஹெட் ஆஃபீஸ் பெட்டி கேஷ்க்கு எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம். எகெயின் எஸ்பிஐ பேங்க்கில் இருந்து 5000 வந்து நான் எக்ஸ்பென்ஸ் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து 200 வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ பேலன்ஸ் 4800 வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இப்படி தான் நம்ம வந்து ஹெட் ஆஃபீஸ் அதாவது பிரான்ச்சஸ் வைஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இப்படி ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா எங்கள் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.